கடந்த காலம் இறந்து விட்டது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகின்றேன், புரிந்து கொள்ளுங்கள். கர்மான்னு ஒண்ணு கிடையாது. கடந்த காலம் இறந்து விட்டது. அது உங்களை பாதிக்கவே முடியாது. கடவுள் சிசிடிவிலாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இல்லைங்க, மேல இருந்து பார்த்துக்கிட்டு. கடந்ததை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் நிகழ்காலத்திலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் நினைவுகள் தான் நிஜமான கர்மம். அதுதான் நிஜமான பிரச்சனை. இந்த நினைவுகளை சீரமைத்து விட்டீர்களானால், இந்த கடந்த காலத்தின் நினைவுகளை நிகழ்காலத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் இந்த நினைவுகளை சீரமைத்து விட்டீர்களானால், கடந்த காலத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இந்த வினாடி. நிகழ்காலத்திலே நீங்கள் தூக்கிச் சுமந்து கொண்டிருக்கும் கடந்த காலத்தின் மலம் நரல் மட்டும்தான் பிரச்சனையே தவிர, கடந்தது, மறைந்தது, இறந்தது, இறந்த காலம், இறந்துவிட்ட காலம், அதை புரிஞ்சுக்கோங்கயா. இறந்த காலம், இறந்துவிட்ட காலம். இறந்த காலத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளுக்காக நீங்கள் ஒருபோதும் தண்டனைக்குள்ளாக்கப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பரம ரகசியம். ஆனா தண்டனை என்கின்ற பயம் மூளைச்சலவை, பயத்தால் உங்களை மூளைச்சலவை செய்து அதனால் உங்களை தங்களுக்கு ஏற்றார் போல தங்களுடைய அடிமைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற கும்பல் உருவாக்கி வைத்த சதி வலையில் சிக்கி நீங்கள் சின்னாபின்னமாய்க் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் சிக்கியதற்கு நீங்கள் பொறுப்பு, சிக்க வைத்ததற்கு அவர்கள் பொறுப்பு. நிகழ்காலத்திலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற கடந்த கால நினைவுகள் கூட உண்மையிலேயே கடந்த காலத்தை நிஜத்தில் பிரதிபலிப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு, இது ஒரு விதமான பைத்தியக்கார தனத்தைத்தான் நீங்க தலையில தூக்கிட்டு திரியிறீங்கன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கயா.